ஹாய், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மனம் திரும்புதலின் பயணத்தில் இது நம்முடைய 18வது நாள். ஒருவேளை இந்த சீரீஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல கிட்டி நெருங்க இந்த 40 நாள் ஜெப பயணத்தை ஆவியானவருடைய உதவியை கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்கிறது உங்களால் காண முடியும். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்மளுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி வரும்போது நம்ம சோர்ந்து போகிற வேலையில ஆண்டவர் நம்ம எப்படி பலப்படுத்துகிறார், அந்த சோர்வை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்னைக்கு அதை உண்மையாவே ப்ராக்டிக்கலா கோத்ரூ பண்ண ஒருத்தருடைய நிலைமை எப்படி இருந்தது, அந்த நிலையில அவர் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 38வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தாவீது ராஜா தனக்கு இருந்த நிலைமையை விவரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் என்ன நிலையில இருக்கிறார் அப்படின்னா, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருக்கிற்று, அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. அப்போ தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தாவீது ராஜா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா, நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அப்போ தாங்க முடியாத துக்கம், வெளிவர முடியாத துக்கம். அடுத்து பார்த்தோம்னா, நான் பலமற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். அப்போ அவருடைய இருதயம் கொஞ்சம் கூட சமாதானமே இல்லாம அது கடலை போல கொந்தளிச்சு கொண்டே இருக்கிறது. அடுத்து 11வது வசனத்துல அவருடைய தனிமையை நாம பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு வசனத்திலையும் அவருடைய நிலைமையை அவர் விவரிக்கிறார். அவருடைய குழப்பம், அவருடைய தனிமை, அவருடைய அங்கலாய்ப்பு, இது எல்லாத்தையும் தாவீது ராஜா அதெல்லாம் விவரிச்சுட்டு கடைசியில 15வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறாரு, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இதே போல நம்முடைய மனம் திரும்புதலின் பயணத்திலும் நம்ம எவ்வளவு சோர்ந்து போய், எவ்வளவு குழப்பத்தின் மத்தியில, தூக்கமே இல்லாத இரவுகளின் மத்தியில, கொந்தளிக்கிற இருதயமா இருந்தாலும் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம ஆண்டவருக்கு காத்திருந்து அவர் மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்ணிருந்தும் காணாம, செவியிருந்தும் கேட்காம, காலிருந்தும் நடக்காம இருக்கிறதுக்கு அவர் ஒரு கல்லோ சிலையோ கிடையாது. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், நம்மோடு முகமுகமாய் பேசுகிற தேவன். அப்ப நம்முடைய மனம் திரும்புதலின் பயணத்துல நம்ம எடுக்க வேண்டிய எந்த டெசிஷனா இருந்தாலும், நமக்கு இருக்கிற எந்த கேள்வியா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு இருக்கிற சோர்வின் மத்தியில, நமக்கு இருக்கிற கேள்வி குழப்பத்தின் மத்தியில, பாரத்தின் மத்தியில ஆண்டவரை நாம பிடித்து கொள்ளுவோம். அவருடைய பதிலுக்கு நாம காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது ஒரு புதிய இருதயத்தையும், புதிய அபிஷேகத்தையும், புதிய ஆவியையும் நம்மிலே சிருஷ்டித்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து தாவீது ராஜாவை போல நாமளும் மனம் திரும்பி புது இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. என்னையும் உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கொள்ளுங்க. நாளைக்கு சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ.